சிறுகடிக்க ஆசை சீரியல் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிட்டி பார்த்துட்டிங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கோயிலில் வந்து கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் என்ன தான் கேட்டாலுமே வந்துட்டு அவங்க வந்து தர்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்துட்டு போலீஸ் இல்லைனா கோர்ட் ஆர்டர் வந்துட்டு ஏதாவது தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மீனோட அம்மாவுக்கு அதுக்கு சொல்ல இது தெரிஞ்சுட்டவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு சொல்ல, மீனாவுமே இருந்துட்டு அப்போ ரோஹினி சொல்லி தான் சிட்டி வந்து தேடி இருக்காங்க. சரி பார்த்துடலாம், அப்புறம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு மலேசியாவிலேருந்து வந்த 2 தாத்தா பாட்டியை கூப்பிட்டு வந்து கோயிலில் சிறப்பு பூஜைலாம் பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட முத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்லர் அம்மா என்னென்ன திருட்டுத்தனமெல்லாம் பண்ணுது, சரி இது பார்த்துடலாம், அது எப்படியும் வசமாக மாட்டும் இல்லை, அன்றைக்கி வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு விருந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு விருந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட வச்சு சந்தோஷமாக இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை விசாரிக்க. அதுக்கு அவர் வந்துட்டு நான் சின்ன வயசுலேயே மலேசியா போயிட்டேன், மலேசியாவில் தான் ஒரு 50 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ என் சொந்த ஊருக்கே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்திருக்கீங்களா, அப்போ ரொம்ப சந்தோஷம், என் மருமகளோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேனா, அவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல. அப்படியா, மலேசியாவில் எனக்கு எல்லாருமே தெரியுமே, யார் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இருங்க நான் என் மருமகளை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரோஹினி கூப்பிட்றாங்க. ரோஹினி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு இருந்து ஐயோ திருப்பி வசமாக மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறது, என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் உள்ள ரூம்குள்ளேயே உட்காந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் கூட்டம் வரதே இல்லை, வித்யாவுக்கு பொறுக்க முடியாது, ரூமுக்குள்ளே போயிட்டு ரோஹினி என்ன பண்ணுற, அங்கே உன்னை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்களா, அவங்களும் மலேசியா தானா, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து ரோஹினி கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. ரோஹினிமே வந்துட்டு உங்கள் அப்பா பேர் சொல்லுமா, என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்க, ரோஹினிமே இந்த தட்டு மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. அதை கேட்ட அவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிஸ்னஸ் மேனே எனக்கு தெரியாது, அவர் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்க, அவங்களுமே ரோஹினிமே வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்படி ஒரு ஆளே இல்லை, நீ என்ன பொய் சொல்லிட்டு இருக்க, இல்லை வேறு எங்கன்னா ஆளாக இருக்கும், இப்படி ஒரு ஆள் பிஸ்னஸ் மேன்லே இல்லை, அப்படி அதுவும் இல்லாத நீ ஜெயிலில் வேறு இருக்காங்கன்னு சொல்கிற, அப்படி தெரிஞ்சு ஜெயிலில் இருந்தது தான் எனக்கு தெரிஞ்சிருக்குமே, ஏன்னா நானும் அங்கே பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. இல்லை அங்கிள் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அவர் ரொம்ப வருஷமாக ஜெயிலே இருக்காரு அப்படின்னு சொல்ல. ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருக்காரு சரிம்மா, மலேசியா ரூல்ஸ் பிரகாரம் ரொம்ப வருஷம் ஜெயிலெலாம் இருக்க முடியாது, எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரிலீஸ் ஆகி தானே ஆகணும், நீ என்னடான்னா 20 வருஷமாக அதேவே சொல்லிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன கதை அப்படின்னு கேட்க, இல்லை அங்கிள் அப்படிதான் சொல்ல. வித்யாவுக்கு உடனே சந்தேகம் வர ஆரம்பிச்சது, உங்கள் அப்பா உண்மையிலேயே மலேசியா தானா, இவர் கேட்டால் இல்லைன்றாரு, என்னதான் கதை சொல்கிற, உண்மையாக சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்க, இது ரோஹினிமே வந்துட்டு அத்தை நான் சொன்னது போய் தான், எங்கள் அப்பா மலேசியாவிலலாம் ஒன்றும் இல்லை, அவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் ஏதோ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் போய் சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அத்தைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையை ஒத்துக்கிட்டு ரோஹினி காலில் விழுந்துடுறாங்க. இதை கேட்ட வித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாயிருது. உன்னையா போய் நல்லவன் நம்பிச்சு உன்னை பெரிய பணக்காரி, இந்த வீட்டோட மூத்த மருமகன், நான் பார்த்து கொண்டு வந்த பணக்கார மருமகன்னு சொல்லிட்டு உன்னை தலை மேலே வச்சு ஆடினா திருப்பி என்னை ஏமாத்தத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா வித்யா அடின்னு அடிக்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையுமே வந்துட்டு உங்கள் அப்பா மலேசியா இல்லைன்ற விஷயத்தை எங்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் அப்போவே மனுஷன் ஏற்றுனுப்பல, நீ ஏன் உங்கள் அப்பா மலேசியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக போய் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்குமே வந்து ரோஹினி மேலே செம்ம கோபத்தில் இருக்கிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது. ரோஹினிக்கு அடுத்து என்னென்னலாம் அறிவியல போகுதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.